இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு. சிங்கப்பூர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் ஈஸ்வரனுக்கு 12 மாத சிறை. சிங்கப்பூர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் ஈஸ்வரனுக்கு அந்நாட்டு உயர் நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை 12 மாத சிறை தண்டனை விதித்தது. திருத்தப்பட்ட 5 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருந்த 62 வயது ஈஸ்வரன் தனக்கு எதிரான 5 குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இன்று காலை 10:40 மணியளவில் உயர் நீதிமன்ற நீதிபதி வின்சென்ட் ஹூங் இத்தீர்ப்பினை வழங்கினார். முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரனுக்கு 1 ஆண்டு தண்டனைக்கான தீர்ப்பை வழங்கிய போது கடும் தண்டனையை விதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பும் தண்டனை குறைக்கப்பட வேண்டும் என்று தற்காப்பு தரப்பும் கோரிய தண்டனை முறையை தம்மால் ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதி ஹூங் அவருக்கு 12 மாத தண்டனையை விதித்தார். சிங்கப்பூர் அரசாங்க அமைப்புகளின் திறன்மிக்க நிர்வாகத்திற்கு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் அடிப்படை கொள்கைகளாகும். அதிலும் அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய கேந்திரத்தின் பணியாளர்களாக இருக்கின்ற அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசாங்க சார்பில் வீற்றிருக்கின்ற அதன் பிரதிநிதிகள் நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒருபோதும் முறைகேடுகளில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இதுவே சிங்கப்பூரின் கொள்கையாகும் என்று நீதிபதி தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். ஈஸ்வரனுக்கு விதிக்கப்பட்ட 12 மாத சிறை தண்டனையை தொடர்ந்து அவரின் தண்டனை கால அமலாக்கம் வரும் அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்குகிறது. அன்றைய தினம் மாலை 4 மணிக்கு அவர் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று நீதிபதி தமது தீர்ப்பில் உத்தரவிட்டார். சிங்கப்பூரின் அமைச்சர் என்ற முறையில் ஈஸ்வரன் அரசு சேவையில் இருந்தபோது விலை மதிப்புள்ள பொருட்களை அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டதாக அவர் மீது 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அதே வேளையில் விசாரணைக்கு இடையூறு விளைவித்தது தொடர்பாக மேலும் ஒரு குற்றச்சாட்டு ஈஸ்வரனுக்கு எதிராக சுமத்தப்பட்டது. ஹோட்டல் தொழிலதிபரும் சிங்கப்பூரில் F1 கார் பந்தயங்களை நடைபெற முக்கிய காரணமாக இருந்தவருமான பெரும் செல்வந்தர் ஆங் பெங் செங் மற்றும் லாம் சாங் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டேவிட் லாம் ஆகியோரிடம் இருந்து ஈஸ்வரன் சிங்கப்பூர் பணமான 4 லட்சம் வெள்ளிக்கு மேல் மதிப்புள்ள அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு இருந்தார். அந்த குற்றச்சாட்டுகளை ஈஸ்வரன் ஒப்புக்கொண்டுள்ளார். 62 வயது ஈஸ்வரன் சிங்கப்பூரில் 50 ஆண்டுகளில் நீதிமன்ற விசாரணைக்கு ஆளான முதல் அரசியல் பிரமுகர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியா பாகிஸ்தான் நாடுகளின் இருவழி உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று இரவு பாகிஸ்தான் சென்றடைந்தார். பிரதமர் தலைமையிலான மலேசிய பேராளர்கள் குழுவிற்கு மகத்தான வரவேற்பு நல்கப்பட்டது. கடந்த 67 ஆண்டு காலமாக மலேசியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நல்லுறவு மலர்ந்து வருகிறது. மலேசியாவின் பேராளர்கள் குழுவிற்கு தலைமையேற்று சென்றுள்ள டத்தோஸ்ரீ அன்வாரின் சிறப்பு விமானம் நேற்றிரவு பாகிஸ்தான் சக்லாலா ராவால்பிண்ட் நூர்கான் ஆகாயப்படை விமான தளத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரையும் மலேசிய பேராளர்கள் குழுவையும் பாகிஸ்தான் பிரதமர் ஷேஸ்பாஸ் ஷரீஃப் எதிர்கொண்டு வரவேற்றார். பிரதமரின் இந்த 3 நாள் அதிகாரத்துவ பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பரிசான் நேஷனலுக்கும் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் இடையிலான ஒத்துழைப்பில் ஜொஹூர் மாநிலம் நேரடியாக கட்டுப்பட்டு இருக்கவில்லை என்று அம்னோ உதவி தலைவர் டத்தோ நூர் ஜஸ்லான் முகமது தெரிவித்தார். பரிசான் நேஷனலுக்கும் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் இடையிலான அரசியல் ஒத்துழைப்பின் காரணமாக ஜொஹூர் மாநிலத்தில் ஒற்றுமை அரசாங்கம் ஆட்சி அமைய வேண்டும் என்று அமானா கட்சி விடுத்து வருகின்ற கோரிக்கை தொடர்பில் நூர் ஜஸ்லான் பதிலளித்தார்.
பக்கத்தான் ஹரப்பான் உண்மையிலேயே நேர்மையாகவும் நியாயமாகவும் செயல்படுகிறது என்றால் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு நல்கி வரும் சரவா முதலமைச்சர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஒபெங் தமது தலைமையிலான சரவா ஜிபிஎஸ் மாநில ஆட்சியை ஒற்றுமை அரசாங்க ஆட்சியாக மாற்ற வேண்டும் என்று அந்த முதலமைச்சரை வலியுறுத்தும்படி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நூர் ஜஸ்லான் வலியுறுத்தினார். கெடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை 8 மணி நிலவரப்படி 25 குடும்பங்களைச் சேர்ந்த 89 பேராக குறைந்துள்ளது. நேற்றிரவு 28 குடும்பங்களைச் சேர்ந்த 97 பேர் நிவாரண மையங்களில் தங்கியிருந்தனர். பாதிக்கப்பட்ட அனைவரும் கொத்தஸ்தார் மாவட்டத்தில் உள்ள அலோர்மேரா தேசிய பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக வெள்ள நிவாரண மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று கெடா பொது தற்காப்பு படையின் துணை இயக்குனர் மேஜர் முகமது சுஹைமி முகமது ஜைன் கூறினார். இதற்கிடையில் கொத்தாஸ்தாரில் உள்ள சுங்கைகெடா ஆற்றின் நெடுஞ்சாலை பாலத்தில் நீர்மட்டம் எச்சரிக்கை அளவான 1.77 மீட்டரை தாண்டியதாக வடிகால் மற்றும் நீர்ப்பாசனத்துறையின் பொது தகவல் அகப்பக்கம் தெரிவித்தது. மலேசியாவின் 17வது மாமன்னராக சுல்தான் இப்ராஹிம் கடந்த ஜூலை 20ஆம் தேதி முடிசூட்டிக் கொண்டதை தொடர்ந்து அந்த வரலாற்று பூர்வமான நிகழ்வையொட்டி மலேசிய மத்திய வங்கியான பேங்க் நெகாரா மலேசிய ஞாபகார்த்த சிறப்பு நாணயங்களை வெளியிட்டுள்ளது. தங்கம், வெள்ளி மற்றும் பியு நார்டிக் தங்கம் என 3 வகையான சிறப்பு நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 999.9 தங்க ரகம் கொண்ட 8 கிராம் காசு 100 ரிங்கிட் மதிப்பை கொண்ட 3250 ரிங்கிட்க்கு விற்பனை செய்யப்படும். அதேவேளையில் 92.5 எடை கொண்ட 31 கிராம் வெள்ளி காசு 275 ரிங்கிட்டிற்கு விற்பனை செய்யப்படும். வெண்கலத்தால் செய்யப்பட்ட 8.5 கிராம் கொண்ட பியு நார்டிக் தங்க காசு 16 ரிங்கேட் 50 காசுக்கு விற்பனை செய்யப்படும் என்று பேங்க் நெகாரா மலேசியா அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு நாணயங்களை பொதுமக்கள் நேற்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை duit.bnm.gov.my என்ற அகப்பக்கத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அது அறிவித்துள்ளது. கோலாலம்பூர் செராஸ் காஜாங் நெடுஞ்சாலையின் கம்போங் பத்து செப்லுவில் நேற்றிரவு ஏற்பட்ட மலைமுகட்டு நீர்ப்பெருக்கத்தில் சிக்கிக் கொண்ட ஒரு சிறார் உட்பட 5 பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் இரவு 9:05 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக அதன் உதவி இயக்குனர் அஹ்மத் முக்லிஸ் தெரிவித்தார். செராஸ் பண்டார் துன் ஹுசேன் ஆனிலிருந்து ஒரு தீயணைப்பு மீட்பு படை வண்டியுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த 6 வீரர்கள் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட 3 ஆண்கள், ஒரு பெண் மற்றும் ஒரு சிறார் ஆகியோரை பாதுகாப்பாக மீட்டனர் என்று அவர் குறிப்பிட்டார். அந்த 5வரையும் மீட்பதற்கு ஆற்றை கடக்கும் தொழில்நுட்ப முறையை வீரர்கள் கையாண்டதாக அவர் விளக்கினார். தொப்புள் கொடி அவிழ்க்கப்படாத நிலையில் வீசப்பட்டு இருக்கலாம் என்று நம்பப்படும் குழந்தையின் சடலம் ஒன்று நேற்று புதன்கிழமை தைப்பிங்கில் லாரூட் ஆற்றோரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. குழந்தை பிரசவிக்கப்பட்ட நிலையில் உடல் உபாதை காரணமாக நேற்று அதிகாலை 3:32 மணியளவில் தைப்பிங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 43 வயது கம்போடிய மாது தன்னுடன் குழந்தையை கொண்டு வராதது கண்டுபிடிக்கப்பட்டது. அது குறித்து மருத்துவர்கள் நடத்திய விசாரணையில் அந்த அந்நிய மாது இறந்துவிட்ட குழந்தையை பிறந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே காகிதத்தால் சுற்றப்பட்டு ஆற்றோரத்தில் வீசிவிட்டதாக தெரிவித்துள்ளார். பின்னர் இது குறித்து மருத்துவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் என்று தைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது நசீர் இஸ்மாயில் தெரிவித்தார். லாரூட்டில் உள்ள ஆற்றோரத்தில் போலீசார் மேற்கொண்ட சோதனையின் போது குழந்தை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. எனினும் அந்த குழந்தை இறந்துவிட்டது மருத்துவ குழுவினரால் உறுதி செய்யப்பட்டது. புலன் விசாரணைக்கு ஏதுவாக அந்த மாதுவின் காதலன் என்று நம்பப்படும் 34 வயது நேபாள பிரஜை ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக
ஏசிபி முகமது நசீர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.